வணக்கம். ஆட்டுக்கால குக்கரில் போடாதீங்க. ஸ்லோ குக் மூலமாக சமைச்சு பாருங்க. சத்துக்கள் முழுசாக கிடைக்குங்க. ஆட்டுக்காலை இது போல் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி இமீடியட்டாக தீச்சி எடுத்து சமைச்சோம்னா அதில் இருக்கிற சத்துக்கள் வேஸ்ட் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைக்குங்க. பாருங்கள், இது போல் தீச்சி எடுத்த ஆட்டுக்காலை எடுத்து நம்ம வீட்டிலையே வெட்டி துண்டுகளாக நறுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதை நம்ம ஸ்லோ குக் மூலமாக குக் பண்ண போகிறோன்றதுனால ஒரு 8 மணி நேரம் சிம்மரில் குக் பண்ண போகிறோம். தண்ணி சுண்டி போயிடுன்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி கொதி வந்ததும் மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். 2 hours கழித்து நான் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ 6 hours ஆகுதுங்க. எப்படி வெந்துட்டுருக்கு பாருங்கள். தண்ணி கொஞ்சம் சுண்டி இருக்குன்றதுனால நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். 8 hours கழித்து பாருங்கள், ஆட்டுக்காலில் இருக்க எல்லா சத்துக்களும் வெளியே வந்துட்டுருக்கோம். இதை எடுத்து நம்ம இமீடியட்டாகவும் குக் பண்ணிக்கலாம். இல்லைனா இது போல் நம்ம ஃப்ரீசரில் போட்டுட்டு மறுநாளைக்கும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், எலும்பில் இருக்கிற ஃபுல் ஜூஸும் வெளியே வந்திருக்கும். இது போல் ஜூஸ் எடுத்து குழந்தைகளுக்கு ஆட்டுக்கால் பாயா, ஆட்டுக்கால் சூப் செஞ்சு கொடுங்க.